வணக்கம். இன்றைய சிந்தனை. நேற்றைய நமது எண்ணத்தின் பிரதிபலிப்பே இன்று நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்வு. இதில் உள்ள நன்மைக்கும் தீமைக்கும் நாமே முழு பொறுப்பு. எந்த காலத்திலும் எந்த வகையிலும் இடையூறுகள் வந்தால் அது நமக்கு நம் திறமைக்கு கிடைத்த சவால் என்று எண்ணி எதிர்கொள்ள வேண்டும். அதேபோல் நமக்கு வரும் இன்பங்களை இறைவன் கொடுத்த பரிசாக எண்ணி துதிக்க வேண்டும். காரணம், இந்த நன்மைக்கு நானே காரணம் என்று நினைத்தால் நமக்குள் ஆணவம் தலையெடுக்கும். பின்னாளில் அதுவே நமக்கு தலைகுனிவையும் கொடுக்கும். தீமைகளுக்கு பிறர் மீது குறை அல்லது குற்றம் சுமத்துபவர்கள் ஒருபோதும் நிலையான இன்பங்களை அனுபவிக்க முடியாது. பொறுப்புகளை தானே ஏற்க பழகியவர்களுக்கு அதுவே ஒரு கம்பீரம், ஆனந்தம். நன்றி. கத்தரிப்புலம் கா. சிவபால். 17/3/2025 காலை 10 மணி.